நான் வந்து ஏகே செல்வராஜ் மேட்டுப்பாளைய தொகுதியுடைய இப்போ எம்எல்ஏ. இன்னொன்று 10-14 23 நான் எம்எல்ஏ. இப்போ அதிமுக கட்சியில் மாவட்ட செயலாளர், அதுவும் பொறுப்பு தான், அது பர்மனெண்ட் இல்லை. ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் ஆன உடனே கடம்பூர் பகுதிக்கு போயிருந்தேன். அந்த கடம்பூர் மலையில் இருக்கிற மக்கள் இதே பிரச்சனையை வந்து சொன்னாங்க. இது நம்ம வக்கீல் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, டிஎன்எஸ் சொன்ன மாதிரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஜாதி சான்றிதழ் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே கிடைக்கும். அரசாங்கத்துடைய சலுகை, குழந்தைகள் படிப்பு, வேலை வாய்ப்பு, அவருடைய அந்தஸ்துக்கு மேலே கொண்டு வர்றது எல்லாமே அந்த ஜாதி சான்றிதழ் தான். அந்த ஜாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு போராடி, அது இந்த தரப்பில் இருக்க வக்கீல் தரப்போ இன்னும் இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அரசாங்கத்தை நாடி இருக்கிறீங்க, பல முறை நாடி இருக்கிறீங்க. அரசாங்கத்தில் தீர்வு எடுக்கலை, நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. நீதிமன்றமும் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைங்கிறது நம்ம வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இதை பற்றி கவலையப்படாதீங்க, இப்போ நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். எப்படி நான் இதை உங்களுக்கு தீர்வு உடனே செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னால், நீங்கள் முதல்ல இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது மலையாள இதில் ஈழுவா கம்யூனிட்டி, தீயா ஈழுவா கம்யூனிட்டின்ட்டு மலையாளிஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் எப்படி சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி அந்த ஈழுவா கம்யூனிட்டிக்கு கன்னியாகுமரியில் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கொடுக்குறதில்ல, பொள்ளாச்சியில் கொடுக்குறதில்ல, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறதில்ல. நானும் ஒரு 3-4 தேர்தலுக்கு அம்மா இருக்கிற காலத்தில் என்ன பொறுப்பாளரை போட்டு போய் கேன்வாஸ் பண்ணுறப்பெல்லாம், இன்றைக்கி எப்படி இங்கே வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நம்ம வேட்பாளர் போட்டு போடுங்க, நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன். அதே மாதிரி போய் அங்கே பல முறை அவங்ககிட்ட கேட்டு அவங்க வச்ச ஒரே கோரிக்கை தான், எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கன்னியாகுமரியில் கொடுக்குறாங்க, இங்கே எங்களுக்கு கொடுக்குறது. நீங்கள் எப்படி சேலத்தில் கொடுக்குறாங்க, பருகூர், கடம்பூரில் கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க. இது நாங்களும் பல முறை பேசி பார்த்து அம்மா இருக்கிறப்ப கொடுத்தோம். அது அப்படியே ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆச்சு. கரெக்டாக எடப்பாடி முதலமைச்சர் ஆனார், நேராக போனோம், உட்காந்தோம். அவர் உட்காந்து அதுக்கு சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சு இப்போ அந்த கம்யூனிட்டிக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. ஏங்க எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு முதலமைச்சர் நம்மளை மாதிரி சாதாரணமான மனுஷன், அம்மா இருக்கிறப்ப நம்ம போய் பார்க்கணும், அண்ணா நான் எல்லாமே எம்எல்ஏ இருந்தோம்னா அம்மாவுக்கு நோட்டு போட்டு வச்சு கொடுத்து அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஆனால் எடப்பாடி அண்ணங்கிட்ட அப்படி இல்லை. எப்போ வேணா போகிறப்ப நான் நிலுங்கண்ணா அப்படின்னு நிறுத்தி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம சொல்கிறது கேட்டு அதில் எது செய்ய முடியுமோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அதை வந்து செஞ்சு கொடுத்தார். அப்போ ஒரு நீண்ட பிரச்சனையாக இருக்கிற, நீங்கள் வேணால் விசாரிச்சுங்க, நான் இந்த செல்வராஜ் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு மலையாளி அந்த தீயா ஈழுவா கம்யூனிட்டிக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க ஓபிசி சர்டிஃபிகேட், மத்திய சர்க்காருடைய வேலை வாய்ப்புகளில் போகணும்ல, அவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு 5 வருஷம் இந்த அரசாங்கம், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற அரசாங்கம் ஒரு அக்கௌண்ட் பண்ணிடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. ஆனால் மத்திய சர்க்கார் வேலை வாய்ப்புக்கு போகணும், ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் போக முடியும், நம்ம கோட்டாவில் வர முடியும். அதான் கூட இந்த அரசாங்கம் பண்ணல, அப்படியே கடப்பில் போட்டாங்க. அதனால் நான் அதிக நேரம் உங்களுக்கு நான் பேச விரும்பலை. நல்ல தருணம் எல்லாமே. நீங்கள் இதில் யார் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நீதிமன்றம் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அரசாங்கத்துக்கு ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு எல்லாம் போயிருக்கு. இதில் இனி ஒன்றே பண்ண வேண்டியது, இன்றைக்கு நம்ம இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக எடப்பாடி தான் ஜெயிக்க போகிறார், முதலமைச்சராக போகிறார் என்று அவர் இடத்துல நேரடியாக கொண்டு போய் நாளை மறுதினம் 18ஆம் தேதி இங்கே வரப்போகிறார். டிஜி புதூரில் பேசுகிறார், நீங்கள்லாம் வாங்க, இந்த சப்ஜெக்டை கொடுத்து
நான் அவர்கிட்ட நாங்கள்லாம் சொல்லி பேச வைக்கிறோம். இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நீங்கள் போய்க்கிறீங்க. எல்லாமே கோர்ட்டு ரீதியாகவோ மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் அமெண்ட்மெண்ட் போட்டு நோட்டிஃபிகேஷன் போட்ட பின்னாடி அப்புறம் மறுபடியும் மற்றவங்களை கருத்தில் கேட்டு அதுக்கு பின்னாடி தான் பாஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தான் நாங்கள் செய்யணும். பெரிய உதவியில் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுட்டீங்க. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அட்வொகேட்ஸு நீங்களே எல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்போ அந்த சின்ன வேலையை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். நான் மாவட்ட செயலாளர், அண்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் அண்ணன் பொறுப்பாளராக அவர் ஊர்லேயே நிறையா இருக்குது. அவர் வேணும் பின்னாடி சொல்லுவார், கருத்து சொல்லுவார். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம அட்வொகேட் பெங்கு கூட்டணி கட்சி எல்லாருமே சேர்ந்து நம்ம எடப்பாடி என்ன 18ஆம் தேதி வர்றாரு, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வாயிலே இந்த இடத்துல நம்ம பேச வைக்கிறோம். இந்த மாதிரி மலையாள கவுண்டர் சமுதாயத்தை எஸ்டி பட்டியல் சான்றிதழ் வருவதற்கு முதலமைச்சர் ஆனவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அங்கிறது பேச வைக்கிறார். அது பேச வச்ச போதுமில்ல உங்களுக்கு. நீங்க ஓட்டு போடுறது உங்க சுதந்திரம், அதற்குள்ள நான் போடல. ஓட்டு ஜனநாயக ரீதியா இருக்கிற உரிமை உங்களுக்கு. ஆனா இப்படி ஒரு சமுதாய மக்கள் தொடர்ந்து ஆண்டு காலமா இவ்வளவு ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அறிவுக்கு எட்டதுனால, நம்ம கவனத்துக்கு வந்ததுனால நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இதை கொண்டு போய் அவரிடத்துல சொல்கிறோம். நம்ம எடப்பாடி என்ன வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனால் நான் இந்த மலையாள கவுண்டர் சமுதாயத்தை எஸ்டி பட்டியலில் சான்றிதழ் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மத்திய சர்க்காருக்கு போய் இதை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நரிக்குறவர் கம்யூனிட்டி இதே மாதிரி தான். அவங்க எஸ்டி இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அம்மா இருக்கிற காலத்திலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி மத்திய சர்க்காருக்கு போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. அதில் அது கொடுக்காம இருக்கிறது ஒன்றும் கிடையாது. மாநில அரசு சிபாரிசு பண்ணால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை, அது நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது ரைஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி அது நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். அதற்கு முன்னாடி பொதுச் செயலாளர் வர்றாரு, எடப்பாடி என்ன வர்றாரு, அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அவரையே நம்ம பேச வைக்கிறோம். அதனால் நீங்கள் நம்புங்க. ஓட்டு நீங்கள் விருப்பத்துக்கு போடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அது உங்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமை. இவங்க வந்தால் செய்வாங்க அங்கிற நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் சொல்கிறது நம்ம வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. இல்லை உங்கள் விருப்பம் நீங்கள் ஓட்டு போடலைன்னாலும் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாய மக்கள் பல ஆண்டு காலமாக தீர்வு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவணுங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கும். யாரும் நீங்கள் ஓட்டு போடுறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் இருந்தாலும் நாங்கள் உங்களையெல்லாம் வந்து சந்தித்து இந்த மாதிரி ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நம்ம போய் நம்மளுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் பாரத பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது செஞ்சு கொடுத்தோங்கிற ஆத்ம திருப்தி. நம்ம சேவை மனப்பான்மைக்கு தான் இந்த பதவிக்கே வந்திருக்கிறோம். பணங்காசு சம்பாதிக்கிற பதவிக்கு வரல, சேவை மனப்பான்மையோடு வந்திருக்கிறோம். அதனால் சேவை உங்களோடு இருந்து சேவை செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க. 90% நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஒரு 10% தான் இருக்குது. அது 10% தான் முக்கியமான வேலை. லீகலாக ஓட்டு போது நீதிமன்றத்தில் கொடுக்க உத்தரவெல்லாம் கிடையாது. ஆனால் சட்ட திருத்தம் பண்ணக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்துக்கு சரியான ஆட்களை வைத்து கொண்டு போகணும். அது ஒரு முதலமைச்சர், நம்ம கூட்டணியில் இருக்கிற பிஜேபியோட பாரத பிரதமரோடு நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். நம்ம எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் உடனடியாக அவர் கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் பெற்றுத் தருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வந்திருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக பெற்றுத்தரப்படும் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமாத்திட்டு போகிற வேலை எங்களுக்கு கிடையாது. அது நான் செய்ய மாட்டேன். இங்கே இருக்கிறவங்க யாரும் செய்ய மாட்டேன். நம்முடைய அண்ணனை பற்றி தெரியும், அவர் தெரியும். இன்னும் இருக்கிற நம்ம விஜயகுமார், இன்னும் இருக்கிற அட்வொகேட்டு, நம்ம வக்கீல் செய்ய மாட்டோம். நமக்கு வக்கீல் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் லீகலாக
சட்ட ரீதியாக என்ன உதவி பண்ணாலும் அவர் மூலயமா வைக்கப்பெற்ற இன்னும் உங்கள் தரப்பில் இருக்குது இங்கே இருக்க அட்வொகேட் எல்லாம் எல்லாரும் கூட்டா ஒரு அட்வொகேட் செய்யறதுக்கு ரெண்டு மூணு அட்வொகேட் சேவை தான் பண்ண போகிறோம். ஒரு சமுதாய மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்காக நம்ம எல்லாம் உழைக்க போகிறோம். அதனால் கட்சி பார்க்க நாமளே கட்சி பார்க்கறது இல்லை. நீங்கள் எப்படி கட்சி பார்க்கறதுலாம் உட்காருங்க. இங்கே இருக்கிறவங்க பூரா அண்ணா திமுக ஓட்டு போடுவாங்களா? மாற்று கட்சியெல்லாம் விருப்பம் மாற்று மனநிலை எல்லாம் இருப்பாங்களா? இருக்கா. அது ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமை. அதனால் அதே மாதிரி தான் இங்கே நாம் எல்லோரும் இணைந்து கட்சி பார்க்காம அதிமுக பிஜேபி இன்னும் வேறு எந்த கட்சியில் அட்வொகேட் இருந்தாலும் அவங்க கூட இணைஞ்சு சட்ட ரீதியாக என்னென்ன உதவிகளை செய்யணும் செய்யணும். அரசாங்கத்தின் சார்பாக என்ன உதவிகளை செய்யணும்னா நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதிமுக சார்பாக நான் அண்ணா ரமணீதரன் இவர் பன்னீர்செல்வன் இந்த நம்ம அட்வொகேட்டு இன்னும் பிஜேபி சார்பாக நம்ம விஜயகுமார் நம்ம சகோதரி நம்ம அட்வொகேட்டு எல்லாரும் உதவி செய்யணும். ஆக மத்திய மாநில அரசு இரண்டையும் நாம் இரண்டு அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போய் இதை தீர்க்கக்கூடிய அளவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை வையுங்கள். இந்த தேர்தலில் நம்ம வேட்பாளராக போட்டியிடுகிற சகோதரர் ஹரிபாஸ்கருக்கு நீங்கள் வாக்களித்தால் கண்டிப்பாக இது எளிதாக உங்களுக்கு முடியும். அது வாக்களிப்பது அளிக்காமல் இருப்பது உங்களுடைய உரிமை. ஆனால் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகையினால் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லை இவங்க எல்லாரும் நீங்கள் ஒரே சொல்லலாம். அவர் சொன்னார் தமிழகன்ற சொன்னோம் நடக்கலை. நாங்கள் மீட்டிங்கில் பேசிட்டு போகிறோம் நடக்கல. அவரு எல்லா முயற்சிகள் செஞ்சுட்டே அதான் 20 வருஷத்துக்கு மேலாச்சு. இழுவா கம்யூனிட்டியை நான் அதில் நானும் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருமே போராடி கோபாலகிருஷ்ணன் கூட இங்கே எம்பியாக இருக்கிறப்ப அங்கே இதே பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம எஸ்பி வேலுமணி எல்லாரும் போய் உட்கார்ந்து எடப்பாடி அண்ணன் நெருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைச்சது. அதே மாதிரி எடப்பாடி அண்ணன்கிட்ட போய் நெருங்கி இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அவரை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அந்த கடமையும் எங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்போம் என்பதை மட்டும் தெரிந்து நம்மெல்லாம் 10 மணிக்கு இங்கே வர சொன்ன 11 மணி ஆச்சு. காலை தான் வந்திருந்தாலும் கூட நீங்கள் அனைவரும் இங்கே இருந்து நாங்கள் சொல்லுகிற கருத்தை கேட்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்பிக்கை வைங்கள். நிச்சயம் நடக்கும். நன்றி.